Welcome to the class, students. In 8th standard social science, in today's class we are going to see unit 2 history, trade from trade to territory. In the last class we have seen about the British administration, civil service. In today's class we are going to continue about the British administration organization in India, that is known as Army. The army was the second important pillar of the British administration in India. பிரிட்டிஷ்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்ன் பண்ணுறது, நம்மளை ரூல் பண்ணுற அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுல செகண்ட் இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருந்தது பார்த்திங்கன்னா ஆர்மி. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி started recruiting its own army, which is came to be known as சிப்பாயி from the சிப்பாயி ஆர்மி. இப்போ வந்து அவங்களை எப்படி வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பிரிட்டிஷ் அவங்களுடைய ஆர்மிக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த மெம்பர்ஸை வந்து சேர்த்துனாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேம் ஆஃப் சிப்பாயி ஆர்மி. That Sipahi army was trained and disciplined according to the European military standard and was commanded by the European officials. இப்போ சிப்பாயி ஆர்மி அப்படின்றது எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரைனிங்கும் டிசிப்ளினும் எந்த இதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன் மிலிட்ரி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணியும் டிசிப்ளினும் அந்த மாதிரி இதுலையும் அந்த அவங்களுடைய பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன கமாண்ட் கொடுக்குறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூரோப்பியனில் என்ன ட்ரைனிங் என்ன இதில் வச்சுருக்காங்களோ எந்த மெத்தடில் அதே சேம் மெத்தடில் க்ரியேட் பண்ணி அவங்க யூரோப்பியன் அஃபீஷியல்ஸ் வந்து சொல்கிற கமாண்டை அவங்க வந்து ஆர்மி ஃபீல்டு அந்த போர் நடந்துகிட்ருக்கல அந்த பேட்டில் ஃபீல்டில் வந்து அவங்க கமாண்டை கேட்டு நடக்கிற இதாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுத்தாங்க. During the early stage of the British rule, 3 separate armies had been organized in 3 presidencies of Bengal, Bombay and Madras. இப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணும்போது இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 28 ஸ்டேட்ஸாகவும் 9 யூனியன் டெரிட்டரிஸாகவும் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கன்வீனியன்ஸ்க்காக டிவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே நம்ம ஹோல் இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது எப்படி இது பண்ணியிருந்தாங்கன்னா 3 ப்ராவின்சஸாக இப்போ நம்ம வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ப்ராவின்சஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 பிரசிடென்சிஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3 ப்ராவின்சஸ்லையும் 3 செப்பரேட் ஆர்மிஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஆர்மி ஹேட் a great contribution in the establishment and expansion of British rule in India. இப்போ ஆர்மி வந்து ஒரு அவங்களுடைய கிரேட் கான்ட்ரிபியூஷன் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்க வந்து பங்கு எப்படி வந்து அதில் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் பிரிட்டிஷ் ரூலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்தியாவில் ஆர்மி வந்து ஒரு கிரேட் ரோல் ப்ளே ஆச்சு. இந்தியன் சோல்ஜர்ஸ் were given less salaries and allowances than the இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ். இப்போ இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸை தான் ரெக்ரூட் பண்ணாங்க, அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி சேலரிஸும் அதே மாதிரி அந்த அலவென்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த பேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹவுஸ் அலவென்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அலவென்ஸ் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. In 1857, the Indians constituted about 86% of the total strength of the company's army. British army அவங்க ரெக்ரூட் பண்ணதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சோல்ஜர்ஸை விட பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் தான், அதாவது இங்கிலீஷ் சோல்ஜர்ஸை விட இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. எவ்வளோ பேருக்கு வந்து அதில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்மியில் பிரிட்டிஷ் ஆர்மியில் 86% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க. However, the officers in the army was exclusively British. இப்போ ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரிட்டிஷ் பீப்புளாக தான் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், in 1856 only 3 Indians in the army received a salary of 300 rupees per month. இப்போ 1856 பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து 86% வந்து ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி லைனில். இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா த்ரீ இந்தியன் சோல்ஜர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க 300 rupees சேலரி ஒரு மந்த்துக்கு வாங்கினாங்க. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா
வெரி லோ சேலரி தான் வாங்கினாங்க. த ஹையஸ்ட் ரேங்க் இன் த இண்டியன், இப்போ வந்து ஹையஸ்ட் பொசிஷன் இண்டியன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுற ஹையர் பொசிஷன் சுபேதார் அப்படின்ற அந்த லெவலோடையே என்ன பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஹையர் பொசிஷனுக்கெல்லாம் இண்டியன்ஸ் யாருமே அப்பாயிண்ட் பண்ணல, பிரிட்டிஷ் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிரிட்டிஷ் ஆர்மி இன் டியூரிங் த பால்சி வார், நம்ம முன்னாடி ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம், பேட்டில் ஆஃப் பால்சி, பேட்டில் ஆஃப் பக்சர். பேட்டில் ஆஃப் பால்சி வார் தட் மே பி ஹேப்பன்ட் இன் 1757. அதில் பார்த்திங்கன்னா 1950 யூரோப்பியன் இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு சொன்னால் நம்ம காலாட்படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நடந்தெல்லாம் போகிறாங்களே அந்த சோல்ஜர்ஸ் அவங்க. அதே மாதிரி 100 யூரோப்பியன் ஆர்டிலரிஸ் அப்படின்னா இந்த பீரங்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த இது. 50 இங்கிலீஷ் செயிலர்ஸ் அண்ட் 2100 இண்டியன் சிப்பாயிஸ். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்க, 2100 இண்டியன் சிப்பாயிஸ் இருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் ஆர்மி ஆஃப் 6000 ட்ரூப்ஸ் வேர் மெயின்டைன்ட் இன் பெங்கால். இங்கிலீஷ் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா 6000 ட்ரூப்ஸ் இருக்கிற ஆர்மியை வந்து பெங்காலில் மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் 3 பிரசிடென்சிஸ், பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ் தனித்தனியாக ஆர்மி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா பெங்காலில் வந்து 6000 ட்ரூப்ஸ் வச்சுருந்தாங்க இன் 1857. இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கிரேட் இண்டியன் ரிவோல்ட், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டியன் இண்டிபெண்டன்ஸ், பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக இண்டியன்ஸ் வந்து ஃபைட் பண்ண ஸ்ட்ரகிள் தான் 1857 ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் ஆர்மியினுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆர்மி இன் இந்தியா வாஸ் 3,11,400. அதில் எவ்வளோ இண்டியன்ஸ் இருக்காங்க, 2,65,900 இண்டியன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. இட்ஸ் ஆஃபீஸர்ஸ் வேர் பிரிட்டிஷ். எல்லாம் ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புளாக தான் இருந்தாங்க. ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1857, த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வேர் மேட் இன் த இண்டியன் ஆர்மி சர்வீசஸ் இன் 1858. ஆஃப்டர் த கிரேட் ரிவோல்ட் தேர் மே பி சேஞ்சஸ் மே பி மேட் இன் த இண்டியன் ஆர்மி. தே இன்க்ரீஸ்டு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ். இப்போ இதில் நம்ம பார்த்தோம் முன்னாடி பாக்ஸில் 2,65,900 வந்து இந்தியன் சோல்ஜர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1857க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க சேஞ்சஸ், அதில் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை இன்க்ரீஸ் பண்ணி பிரிட்டிஷை இண்டியன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ் ஒன்லி இங்கிலீஷ் வேர் த அப்பாயிண்டட் இன் த ஆர்டிலரி. அதில் பார்த்திங்கன்னா ஆர்டிலரி அந்த பீரங்கி படியில் இங்கிலீஷ் பீப்புளை மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு போலீஸ். when the English East India Company took over the திவானி அப்படின்னு சொன்னால் கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ், டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா company took over tax collecting rights in 1765. The Mughal police system was under the control of Faujdar, who were in charge of their sarkars or rural districts. ஸோ அந்த சர்க்கார்ஸ் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு கண்ட்ரோலாக இருந்தவங்க தான் முகல் போலீஸ் சிஸ்டமில் நேம் என்னது ஃபஜூதார். இந்த கோட்வால் வேர் இன்சார்ஜ் ஆஃப் டவுன்ஸ்க்கு வந்து இப்போ கவுட்வால்ஸ் அப்படின்றவங்க இன்சார்ஜாக இருந்தாங்க. வைல் த வில்லேஜ் வாட்ச்மேன் வேர் பெய்ட் அண்ட் கண்ட்ரோல் பை த ஜமீன்தார்ஸ். வில்லேஜில் வாட்ச்மேன் டியூட்டி பார்ப்பாங்கள்ல, இந்த காவல் பணி செய்கிறாங்கள்ல, அவங்களுக்கு வந்து யார் சேலரி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜமீன்தாஸ், அவங்க தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜமீன்தாஸ் வந்து அவங்களுக்கு சேலரி கொடுத்தாங்க. The police system was created by Lord Cornwallis during the British rule. When Cornwallis was appointed as the Governor General of India, he created a separate police system. He relieved the Jamindars from the police function and established a regular police force in 1791. நம்ம ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி பேராகிராஃபில் பார்த்தபோது இந்த வில்லேஜில் இருக்கிற வாட்ச்மேன் டியூட்டி அவங்களுக்கெல்லாம் பே பண்ணுற சேலரி கொடுக்குறவங்கள அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ஜமீன்தாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க ஜமீன்தாஸை அந்த போஸ்ட்லேருந்து அவங்கள ரிலீவ் பண்ணி விட்டுட்டு ரெகுலர் சிஸ்டம் ஆஃப் போலீஸ் சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை லார்ட் காரன்வாலிஸ் when he was appointed as the Governor General of India in 1791. Cornwallis established a system of circles or danas, each headed by daroga. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை தானாஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி அதுக்கு யார் ஹெட்டாக போட்டாங்க அப்படின்னு சொன்னால் டரோகா அப்படின்றவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. த அத்தாரிட்டி ஆஃப் டரோகா எக்ஸ்டெண்டட் டு வில்லேஜ் வாட்ச்மேன் who performed the police duties in the villages. அவங்க அத்தாரிட்டி வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து பவரை கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வில்லேஜில் வாட்ச்மேன் டியூட்டி பார்த்தாங்களா அந்த இது வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. த ஹெரிடிட்டரி வில்லேஜ் போலீஸ் பிகேம் த சவுகிதார்ஸ். அந்த பரம்பரையாக அந்த வில்லேஜ் போலீஸ் டியூட்டி பார்க்குறவங்களே என்ன சொன்னோம், சவுகிதாஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மாற்றிட்டாங்க அவங்க நேம்.
In the big cities, the old office of Kotwal was however continued. இப்போ சிட்டிஸில் வந்து இந்த கோட்வால் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க வந்து அதை ரிமூவ் பண்ணலை. Continued, and Daroga was appointed to each of the ward of the city. Daroga system was extended to Madras in 1802. Before the post of the district superintendent, police was created. இப்போ போலீஸ் என்ன பண்ணாங்க, டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு சூப்பரிண்டென்டென்ட் அவங்களை கிரியேட் பண்ணி ஆல் தானாஸ் வாஸ் அண்டர் த ஜென்ரல் சூப்பர்விஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். இப்போ தானாஸ் அப்படின்றது எல்லா தானாஸுமே ஏன்னா அது யாருடைய சூப்பர்விஷனில் வந்துச்சு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜினுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. In 1808, a superintendent of police was appointed for each division. ஒவ்வொரு டிவிஷனுக்குமே என்ன பண்ணிட்டாங்க, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. லேட்டர் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வாஸ் இன்ட்ரெஸ்டட் வித் த டாஸ்க் ஆஃப் கண்ட்ரோலிங் த போலீஸ் ஃபோர்ஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட்ஸ். அப்போ அதுக்கப்புறம் லேட்டராக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து என்ன பண்ணாங்க, போலீஸ் ஃபோர்ஸை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியை அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. த மெயின் டாஸ்க் ஆஃப் போலீஸ் வாஸ் டு ஹேண்டில் கிரைம் அண்ட் டு ப்ரிவென்ட் கான்ஸ்பிரசி அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். எதுக்காக அவங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், போலீஸ் வந்து மெயின் டியூட்டியாக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த க்ரைம் ஏதோ நடக்காது இருக்கிறதுக்காகவும் அதே நடந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் பிரிட்டிஷ் பீப்பிள் அகெயின்ஸ்டாக யாராவது சதி செஞ்சு அவங்களுடைய ரூலை அப்போசிஷன் தெரிவித்து அவங்களுக்கு தெரியாமல் சதி செஞ்சு கவிழ்க்க நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா என்னது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மெயின் டியூட்டியாக அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் சிஸ்டம். In 1772, dual government was abolished and a company took over the direct responsibility for the collection of revenue as well as the administration of the justice. அப்போ வந்து டூயல் கவர்மெண்ட் 1772 அபாலிஷ் பண்ணாங்க. டூயல் கவர்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் பெங்கால் during the Robert Clive when he was the Governor General of Bengal. இப்போ அந்த டைமில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டூயல் கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணிவிட்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் யார்கிட்ட வந்துடுச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே வந்துருச்சு. ரெவன்யூ கலெக்ஷன் பண்ணுறதும் அட்மினிஸ்டர் பண்ணுறதும் அவங்களுடைய கண்ட்ரோலில் ஜஸ்டிஸ் அப்படின்ற கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. Consequently, a Diwani Adalat and Faijudari Adalat was established. இது ரெண்டையும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. By the Regulating Act of 1773, a Supreme Court was set up in Calcutta. Regulating Act அப்படின்றது பிரிட்டிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. According to that act, Supreme Court வந்து இந்தியாவில் 3 ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, பெங்காலில் கல்கட்டா அப்படின்ற பிளேஸில் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சீஃப் ஜஸ்டிஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக 3 ஜட்ஜஸும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. திஸ் கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் எ சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 3 பியூஸ்னி ஜட்ஜஸ், அதாவது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அடிஷ்னல் ஜட்ஜஸாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த இங்கிலாண்டில் ரூல் பண்ணிகிட்டு இருக்க இந்த கிங்கோ யார் வந்து அங்கே இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கீழே இது பண்ணி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த 3 ஜஸ்டிஸ் அண்ட் 3 அடிஷ்னல் ஜட்ஜஸ். த கோர்ட் டிசைடட் சிவில், கிரிமினல், எலஸ்டிஸ்டிக்கல் அண்ட் அட்மிரபிலிட்டி கேசஸ். எந்தெந்த கேசஸ் வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா, சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ், அதுக்கப்புறம் எஸ்எல்எஸ்டிஎல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலீஜியன் ரிலேட்டட் குரூப் இருக்குல்ல, அந்த திருச்சபை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு வந்து அந்த ஹெட் அந்த இதுவையும் அட்மிரபிலிட்டி கேசஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, என்கொயரி பண்ணாங்க அந்த கோர்ட்டில். ஆன் த மாடல் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அட் கல்கட்டா, சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மெட்ராஸ் இன் 1801. இப்போ 3 பிரசிடென்சியாக இருந்துச்சு. அப்போ பெங்கால் பிரசிடென்சியில் கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட் செட்டப் பண்ணாங்க அக்கார்டிங் டு த ரெகுலேட்டிங் ஆக்ட். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் எங்கே பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க மெட்ராஸ் இன் 1801 and Bombay in 1823. In 1832, William Bentinck started a jury system in Bengal. 1853 வில்லியம் பெண்டிக் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஜூரி சிஸ்டம் அப்படின்ற இதை கொண்டு வராங்க பெங்காலில். இந்தியன் லா கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டு கம்பைல் த லா மேக் பண்ணுறதுக்காக இந்தியன் லா கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். த ரூல் ஆஃப் லா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் த ஹோல் எம்பையருக்கு என்ன பண்ணுறாங்க, ரூல் ஆஃப் லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு த இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861, the 3 high courts were set up at Calcutta. அப்போ பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு தட் ஆக்ட் 3 ஹை கோர்ட் செட்டப் பண்ணுறாங்க. எங்கெங்கே எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கட்டா, மெட்ராஸ், பாம்பேயில் செட் பண்ணாங்களோ
அதே மாதிரி கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் இந்த பிளேஸ் ஆஃப் ஓல்டு சுப்ரீம் கோர்ட் இருந்த பிளேஸ்லாம் ஹை கோர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூ யூ நோ, இப்போ 3 ஜட்ஜஸ், அதாவது 1 சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் 3 ஜட்ஜஸ்னு வரும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட், அதாவது கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ண சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யார் அப்படின்னு சொன்னால் சார் எலிஜா எம்பே வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அட் ஃபோர்ட் வில்லியம் இன் பெங்கால். கல்கட்டாவில் ஃபோர்ட் வில்லியமில் சுப்ரீம் கோர்ட் செட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா சார் எலிஜா எம்பே அப்படின்றவங்க. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஸ்ரீ திருவாரூர் முத்துசாமி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட். Next we move on to the topic subsidiary alliance. Lord Wellesley introduced the system of subsidiary alliance to bring the princely states under the control of the British. இப்போ princely states இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் பிரிட்டிஷ் ரூலுக்கு கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரதுக்காக பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ண சிஸ்டம் தான் என்னது? சப்சிடரி அலையன்ஸ். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை லார்ட் வெல்லஸ்லி. It was most effective instrument for the expansion of British territory and political influence in India. ஒரு எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எதை யூஸ் பண்ணாங்க? பிரிட்டிஷ்னுடைய ரூலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பொலிட்டிக்கல் அதிகாரத்தை, அதாவது கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடிய அதிகாரத்தையும் இது பண்ணுறதுக்கு ஒரு இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எது பிளே ஆச்சு அப்படின்னு சொன்னால் த சப்சிடரி அலையன்ஸ். த பிரின்ஸ்லி ஸ்டேட் வாஸ் கால் த ப்ரொடெக்டரேட் ஸ்டேட் அண்ட் த பிரிட்டிஷ் கேம் டு பி ரெஃபர் டு த பாரமௌண்ட் பவர். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை ப்ரொடெக்டரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் வந்து ஒரு பிக் பவராக, சுப்ரீம் பவராக இந்தியாவில் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. இட் வாஸ் த டியூட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் டு சேஃப்கார்ட் த ஸ்டேட் ஃப்ரம் த external aggression and to help its ruler in maintaining internal peace. இப்போ இந்த டியூட்டி பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஒரு சுப்ரீம் பவராக இந்தியாவில் இதானதுக்கப்புறம் அவங்களுடைய டியூட்டி அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து யாரும் அவங்கள வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து சேஃப்கார்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய ரூலர்ஸ் கண்ட்ரிக்குள்ளே அவங்களுடைய கிங்டம்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சுன்னா அதை அந்த ரூலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி பீஸை மெயின்டைன் பண்ணுறதும் அவங்களுடைய மெயின் டியூட்டியாக இருந்துச்சு. The main features of the subsidiary alliance. An Indian ruler entering into this alliance with the British had to dissolve his own army force and accept the British force. இப்போ வந்து ஒரு ரூலர் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருக்கிற ரூலர் வந்து சப்சிடரி அலையன்ஸில் சைன் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஓன் ஆர்மி என்ன பண்ணும்? கலைச்சிடணும், அதாவது டிசால்வ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ்னுடைய ஆர்மி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எ ரெசிடெண்ட் would stay in his capital. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் யார் அந்த சப்சிடரி அலையன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கிங்டம்லேயே ஒரு பிரிட்டிஷ் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டே பண்ணுவாங்க. டுவர்ட்ஸ் த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆஃப் த ஆர்மி he should pay annual payment or cede some territory permanently to the company. இப்போ அந்த மெயின்டெனன்ஸ், அந்த ஆர்மியை மெயின்டைன் பண்ணுறாங்களே அதுக்கான சார்ஜை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு சேலரி பே பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? சம் பார்ட் ஆஃப் த டெரிட்டரி வந்து பர்மனெண்ட்டாக பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எழுதி கொடுத்துடணும். All the non-English European officials should be turned out of his state. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள தவிர இந்தியன் அஃபீஷியல்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து அதாவது வெளியில் போயிடணும். பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸை தவிர, ஹையர் அஃபீஷியல்ஸை தவிர, இப்போ ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ் இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவது ரூல் பண்ண வந்தாங்க, அதாவது ட்ரேட் பண்ணிவிட்டு நம்மளை ரூல் பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது இருந்தால் என்ன பண்ணும்? அங்கேருந்து வெளியில் போயிடணும். The native ruler should deal with the states only through the இங்கிலீஷ் கம்பெனி. இப்போ மற்ற கண்ட்ரியோடு அவங்க ஏதாவது ரிலேஷன்ஷிப், ஏதாவது டீலிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட் ரூலர்ஸ்லாம் என்ன பண்ணும்? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலியமாக தான் அவங்கக்கிட்ட டீலிங் வச்சுக்கணும். இந்த பிரிட்டிஷ் would undertake to defend the state from the internal trouble as well as the external attack. இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க? நம்ம இந்தியன்ஸை வந்து பாதுகாக்கிறாங்க. எப்படி, எந்த மாதிரி டைமில்?
நம்ம இந்தியாவுக்குள்ளே ஏதாவது கண்ட்ரிக்குள்ளே ஏதாவது ட்ரபிள் வந்தாலோ இல்லை வெளிநாட்டிலேருந்து வெளியில் கண்ட்ரியிலேருந்து வர்றவங்க யார் மூலியமாவது நம்ம இந்தியன் ரூலர்ஸ்க்கு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ரூலருக்கு ஏதாவது ட்ரபிள் க்ரியேட் ஆச்சுனாலும் அந்த டைமில் பிரிட்டிஷ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. மெரிட்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ். இந்த சப்சிடரி அலையன்ஸ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் ரூலர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஃபார் த பிரிட்டிஷ் பீப்புள்? The British company maintained a large army at the expense of the Indian rulers. பிரிட்டிஷ் ஆர்மி வந்து என்ன பண்ணாங்க, கம்பெனி வந்து அவங்களுடைய ஆர்மியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க எந்த செலவுமே செய்யலை. எல்லா செலவும் யார் செஞ்சாங்க? அவங்களுக்கு தேவையான சேலரிஸ், வெப்பன்ஸ் இதெல்லாம் யார் கொடுத்தாங்க? இந்தியன் ரூலர்ஸ். All Frenchmen in the service of the native rulers were dismissed and the danger of the British rival was completely eliminated. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல என்ன சொன்னோம், ஃபாரினர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து வெளியேறிடணும் சொன்னோம். அதேமாதிரி எல்லா ஃப்ரெஞ்ச்மென்னையும் சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஃப்ரெஞ்ச் பீப்புளால் ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னாச்சு, எலிமினேட் ஆகிடுச்சு. அதாவது மற்றவங்க ஃபாரினர்ஸ்லாம் வெளியில் போனதுனால. The British company began to control the foreign policies of the princely states. நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம், இப்போ இந்தியன் ரூலர்ஸ் வந்து மற்றவங்க கிட்ட வெளியில் இருக்கிற அந்த ஃபாரின் ரூலர்ஸ் கிட்ட யார்கிட்டையாவது ஃபாரின் ஸ்டேட் கிட்ட டீலிங் ஏதாவது வச்சுக்கணும்னா பிரிட்டிஷ் பீப்புள் மூலிமா தான் போகணும் அப்படின்னு சொன்னோம். அதனால் என்ன பண்ணாங்க, இந்தியானோட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னுடைய ஃபாரின் பாலிசி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புளினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. லார்ட் வெல்லஸ்லி டிப்ளமசி மேட் த பிரிட்டிஷ் த பாரமௌண்ட் பவர் இன் இந்தியா. வெல்லஸ்லியினுடைய ராஜதந்திரத்தினால என்ன பண்ணுச்சு, பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவில் ஒரு சுப்ரீம் பவர், ஒரு கிரேட் பவராக உருவாகிறதுக்கு ஒரு வழிவகுத்து குடிச்சிச்சு. ஹீ டிரான்ஸ்ஃபார்ம்டு த பிரிட்டிஷ் எம்பையர் இன்டு த பிரிட்டிஷ் எம்பையர் ஆஃப் இந்தியா. இப்போ என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா அப்படின்றத வந்து பிரிட்டிஷ் எம்பையர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. மாறிடுச்சு. வெல்லஸ்லி வந்து ஆங்கில பேரரசு அப்படின்றது இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் பீப்புளினுடைய ரூல் அப்படின்றது மாறி இந்தியாவில் பிரிட்டிஷ் பீப்புள் ஒரு பிக் எம்பையராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டார். நெக்ஸ்ட்டு டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னால அதனுடைய டிஃபெக்ட்ஸ், இழப்புகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், சப்சிடரி அலையன்ஸ் மேட் த இந்தியன் ரூலர்ஸ் வீக். சப்சிடரி அலையன்ஸ்னால இந்தியன் ரூலர்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு எந்த பவருமே இல்லை. அப்ரெசிவ், அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, பலவீனமாக ஆகிட்டாங்க, பொறுப்பற்றவர்களாகவும் மாறிட்டாங்க, அவங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை. எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் போயிடுச்சுன்னு சொன்னால் பிரிட்டிஷ் பீப்புளினுடைய கண்ட்ரோலில். ப்ரொடெக்டட் பை இந்தியன் ஆர்ம்ஸ். இப்போ இந்தியன் ஆர்ம்ஸ் பிரிட்டிஷ்னுடையதாக பாதுகாக்கப்பட்ட அரசாக மாறிட்டாங்க. அதனால் அவங்க நெக்லெக்டட் தேர் டியூட்டி டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட். பீப்புளுக்கு தேவையான என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட போனதுனால நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களால வேறு எதுவுமே பீப்புளுக்கு செய்ய முடியல. அவங்கள எந்த துன்பப்படுத்தி அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலுமே அவங்களால எதுவுமே என்ன பண்ண முடியல, செய்ய முடியல அவங்களால. இந்தியன் ரூலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பீப்புளுக்கு செய்ய வேண்டிய அந்த டியூட்டியெல்லாம் மறந்துட்டாங்க. அதே மாதிரியே பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட், அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The first Indian state to accept the subsidiary alliance was Hyderabad 1798. It was followed by Tanjavur 1799, Ayodh 1801, Peshwa 1802, Bhonsle 1803, Gwalior 1804, Indore 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர் அண்ட் ஜோத்பூர் 1818. நெக்ஸ்ட்டு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா நத்திங். இப்போ ஒரு ரூலர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மேல் சைல்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கிங்டம் வந்து நார்மலாக என்ன பண்ணிவிடும், பிரிட்டிஷ் பீப்புளுடைய கண்ட்ரோலில் போயிடும். இப்போ ஒரு சிலர் கிங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த எடுத்துக்குவாங்க, ஆமாவா, அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி அடாப்ட் பண்ணாலுமே அவங்க வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட் இருக்குது அந்த அடாப்டட் சன்னுக்கு. கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடிய பவர் வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்றது அந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றது. ஓகேவா? திஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை லார்ட் டல்ஹவுசி. லார்ட் டல்ஹவுசி ஒன் ஆஃப் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் எம்பையர் வந்து ரொம்ப பிக்காக அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் த ஒரு பர்சனாக இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் லார்ட் டல்ஹவுசி. He adopted a new policy known as Doctrine of Lapse
டு எக்ஸ்டெண்ட் த பிரிட்டிஷ் எம்பையர். த பிரிட்டிஷ் எம்பையர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அவர் கையில் எடுத்த ஒரு பாலிசி நேம் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். he made use of the precedent and declared in 1848. இப்போ அந்த ஒரு புது கொள்கையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1848 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. that if the native rulers adopted child without the prior permission of the company, only the personal properties of the rulers would go to the adopted son and the kingdom would go to the British paramount power. இப்போ தான் நம்ம சொன்னோம், அவங்க மேல் சைல்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட் அந்த சைல்டுக்கு இருக்குது. ரூல் எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் போயிடும்? பிரிட்டிஷ் பீப்புளுக்கு. திஸ் பிரின்சிபல் வாஸ் கால் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இட் வாஸ் பிட்டர்லி அப்போஸ்ட் பை இண்டியன்ஸ். இப்போ இந்தியன் ரூலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதை ரொம்ப அப்போஸ் பண்ணினாங்க. ஒரு கசப்பான அனுபவம் இருந்தும் இதை வந்து அப்போஸ் பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த ரூட் காஸ் ஃபார் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. கிரேட் ரிவோல்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துச்சு இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை. By applying the doctrine of lapse policy, Dalhousie annexed Satara in 1848, Jaipur and Sambalpur in 1849, Bhagat in 1850, Udaipur in 1852, Jhansi in 1853, Nagpur in 1854. Jhansi அப்படின்னா ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஃபேக்டர்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் பிரிட்டிஷ். இப்போ அது பிரிட்டிஷ் வந்து ரொம்ப சக்ஸஸாக ஆகிறதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் கிரேட் நேவல் பவர். அவங்க வந்து நேவல் பவர் அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல் டெவலப் ஆச்சு. சயின்டிஃபிக் டிவிஷன் ஆஃப் லேபரை வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணி அவங்கள டிவிஷன் கொண்டு வந்தாங்க, டிவிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஸ்கில்ஃபுல் டிப்ளமசி ஆஃப் த பிரிட்டிஷ் பீப்புள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளினுடைய எக்கனாமிக் வெல்த் ஒன்று, எக்கனாமிக் லெவல் வந்து அவங்க ரொம்ப க்ரோ ஆனாங்க. அதே மாதிரி திறமை மிக்க ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணாங்க. ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அமங் த இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இருந்துச்சு. த இன்இக்வாலிட்டி அண்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் த இந்தியன் கிங்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஈக்குவாலிட்டி எதுவுமே இல்லை, அன்ஈக்குவாலிட்டியாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறியாமை இருந்தனால இது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் வந்து ஒரு கிரேட் பவராக சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரீசனாக அமைஞ்சிச்சு. கன்க்ளூஷன். த பேட்டில் ஆஃப் பால்சி வாஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் டொமைன் இன் இந்தியா. பேட்டில் ஆஃப் பால்சி தான் பிரிட்டிஷ்னுடைய பொலிட்டிக்கல் பவருக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. த கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் நாட் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். அவங்க வந்து பீப்புளுக்காக வந்து அவங்க வந்து அட்மினிஸ்டர் பண்ணலை. அதே மாதிரி பீப்புள் மேலே அவங்க வந்து அக்கறை வச்சுக்கலாம் பிரிட்டிஷ் பீப்புள். இட் வாஸ் இம்பீரியலிஸ்டிக். என்ன பண்ணாங்க, ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அவங்களுடைய பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க மெயின் ரீசனாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுடைய ரூலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எக்ஸ்பானிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளாட்டிவ். அவங்கள வந்து இந்தியனில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், இந்தியாவில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்து நம்ம கண்ட்ரிக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றது அவங்களுடைய மெயின் எய்மாக இருந்துச்சு. இட் brought more Indian territories under the British domain through subsidiary alliance and doctrine of lapse. So subsidiary alliance introduce பண்ணனால many of the Indian territory come under the control of the British. This policy led to the South Indian Rebellion. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசிலாம் சவுத் இந்தியாவில் ஒரு வார் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு ரீசனாக அமைஞ்சிச்சு. இங்கே சவுத் இந்தியன் ரிபல்லியன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1800 to 1801. வேலூர் ரிவோல்ட் 1806 and கிரேட் ரிபல்லியன் இன் 1857. த கிரேட் இண்டியன் ரிவோல்ட், த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த கிரேட் ரிபல்லியன் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சிச்சு. அவங்க பிரிட்டிஷ் பீப்புள் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த சப்சிடரி அலையன்ஸும் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸும் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக இந்தியன்ஸ் வந்து ஃபைட் பண்ணும் அப்படின்ற ரீசன் ஃபார்ம் ஆகி இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவில் தான் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சவுத் இந்தியன் ரிபல்லியன் இன் 1801, வேலூர் ரிபல்லியன் இன் 1806, கிரேட் ரிபல்லியன் அப்படின்றது இந்தியா ஃபுல்லாகவே. இது நார்த் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு. பெங்கால்லேருந்து ஒவ்வொரு பிளேஸ்க்காக எல்லா பிளேஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகி இந்தியா ஃபுல்லாக ஒரு கிரேட் ரிவோல்ட்டாக ஃபார்ம் ஆச்சு. இந்த கிரேட் ரிபல்லியன் 1851. இதுதான் ஒவ்வொரு மூமெண்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணி 1947 பிரிட்டிஷ் பீப்புளுக்கு நம்ம ஃப்ரீடம் வாங்கினோம். That it's the lesson gets over. We will meet in the next class with the new lesson. Thank you, students.